வணக்கம் என் அன்பு இனி தன் மக்களே. நான் பாட்டு நேரம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம் வரும் வைக்கும். அந்த கஷ்டத்தை களைய வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளோட பொறுப்பு. பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் அப்படின்ட்டு ஒரு சில சக்திகளை எதுக்கு உருவாகியிருக்கு அப்படின்னாக்கா, மனுஷன் கெட்ட வழியில் போகும்போதோ இல்லைனாக்கா தவறான வழியில் போகும்போதோ கஷ்டப்படும் போதோ உதவி செய்யணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அதே கஷ்டம் நிறையா இருக்கலாம், வைக்கலாம். ஐயோ கடவுளை நம்மளை காப்பாற்றலை நினைக்கவே வேணாம். கண்டிப்பாக கடவுளை உங்களுக்கு காப்பாற்றுவார். அப்படி காப்பாற்ற முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நீங்கள் கடவுளோட ஒரு உயர்ந்த ஒரு படி மேலே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கடவுளாலேயே உங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நீங்கள் அதோட ஒரு சக்தி உயர்ந்த இருக்கிய, அதன் மூலம் ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுது உங்களுக்கு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்துங்க. கண்ணீர் விடுறது, கஷ்டப்படுறது, துயரப்படுறது அப்படிங்கிறது இல்லாமல் கஷ்டத்தை எல்லாம் உள்வாங்கி செயல்படுங்க. கண்டிப்பாக வழி பிறக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எதை செஞ்சாலும் சரி அதில் ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கஷ்டத்தை அது கொடுக்க வேண்டியதில்லை. அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நன்மையில் முடியும்.